வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, பியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 67வது சுதந்திர தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தின் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. අද තිබෙන විශාලතම අභියෝගය තමයි උතුරේ සහ දකුණේ ජනතාවගේ සිත් එක් කිරීම. பட்டுவத்தை ரயில் குறுக்கு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தில் 4 பலி. நாட்டில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகள் தொடர்வதற்கு விமான நிலையத்தில் நேற்று தமிழ் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டமை சிறந்த உதாரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. 67வது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள பாராளுமன்ற மூன்றலில் இன்று காலை நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இன்று காலை ஆரம்பமான சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பிரதமர் மற்றும் சக அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பிரதமர் நீதியரசர் கே ஸ்ரீபவன், போலீஸ் மா அதிபர், முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் பிரதிநிதிகள் ஆகியோர் பிரசன்னமாகியிருந்தனர். நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் வகையில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்காக 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் 21 மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதிக்கு முப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் ராணுவ மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மும்மொழிகளிலும் சமாதான பிரகடனம் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ராசம்பந்தனம் கலந்து கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 9 வருடங்களின் பின்னர் தேசிய சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டதும் 1993ஆம் ஆண்டிற்கு பின்னர், அதாவது 22 வருடங்கள் கடந்து முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. சுதந்திர தின நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்வதற்கு வருகை தந்ததை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 67வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தார். අද තිබෙන විශාලතම අභියෝගය තමයි උතුරේ සහ දකුණේ ජනතාවගේ සිත් එක් කිරීම. ජාතික සංහිඳියා පිළිවෙතක් තුල සහජීවනයෙන් සහ நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்தி பௌதிக வளங்களை மேம்படுத்தி முன்னோக்கி செல்ல வேண்டிய தேவை காணப்பட்டாலும் வடக்கு தெற்கில் வாழும் மக்களின் மனங்களை ஒன்றிணைக்க முடியாது போயுள்ளது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அதே நேரம் பயங்கரவாதிகளின் துப்பாக்கி சத்தத்தை எமது ராணுவ வீரர்களின் துப்பாக்கி ரவைகளினால் அமைதிப்படுத்த முடிந்தது. ஆனாலும் வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் மனங்களை ஒன்றிணைத்து தேசிய நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வுடன் கூடிய சமூகம் ஒன்றை இந்த தாய் மண்ணில் கட்டியெழுப்பி முன்னோக்கி செல்வது எமது எதிர்பார்ப்பு. அரசு சேவையை பலப்படுத்தி பக்கசார்பின்றி நாம் எதிர்பார்க்கும் அரசியல் யாப்பின் மூலம் பாராளுமன்ற பலத்தை அதிகரித்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை காணப்படும் வரையறையற்ற அதிகாரங்களை அகற்றுவதன் ஊடாக இந்த நாட்டு மக்களின் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளுக்கு அமைய எம்மால் அவை நிறைவேற்றப்படும். கடந்த காலங்களில் காணப்பட்ட தேசிய பிரச்சினைகளுக்கான தீர்வு மற்றும் திருத்தம் மேற்கொள்வதனை போன்று சர்வதேச ரீதியில் எமது நாட்டு கொள்கையை வலுப்படுத்தி மத்தியஸ்தமான வெளிநாட்டு கொள்கையின் மூலம் அனைத்து இனங்களுக்கும் இடையில் நட்புறவை கட்டியெழுப்புவதோடு நவீன தொழில்நுட்பத்தை விருத்தி செய்ய வேண்டும். ஆராய்ச்சிகளை வழிகாட்டிகளாக கொண்டு எமது நாட்டின் விரிவான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். විශේෂයෙන්ම අපි පිළිපදමින් ජාත්‍යන්තර සහයෝගය ලබාගෙන අපේ උතුම් රට ලෝකේ ප්‍රබුද්ධ රාජ්‍යයක් ලෙස ගොඩනැගීමේ කාර්යය අපි පැහැදිලිවම ඉටු කරනවා. இதனைத் தொடர்ந்து முப்படையினர், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினரின் ராணுவ அணிவகுப்பு 67வது சுதந்திர தினத்தை மேலும் அலங்கரித்தது. අප්‍රේල් මාස පළවෙනි දින ස්වේච්ඡා බලයනියක් ලෙසින් වත්මන් යුද්ධ වරණ සහ එවැකින් 1980 මාර්තු 15 වෙනි දින ආරම්භ කළ මෙරුන් හිස්වැස්ම දරා නොහැත් නාවික දියත් විදානට නාවිකයන් තම නිහඬ සේවය
ගේ ආචාර්ය ජනකමැති රාජ්‍යවර්ධන ලෙස හමුදාවේ වෛද්‍ය ස්කුපන් දේශන මහඟු සේවා හමුදාව ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාව පිළිබඳ පෙරටුවෙන් ගමන් කළ පොලිස් තූරේ පැරණිතම ආරක්ෂක විශේෂ කාර්ය බළකාය සමාජ විරෝධී ක්‍රියාව වැඩ சிவில் ஆரக்ஷக பலக்காய லெப்டினன்ட் கர்னல் நிறுத்திச் செல்கிறார்கள் 2002ஆம் ஆண்டு 20 සඳහා සංස්කෘතික පෙරහැර කුරක්කන්නර් நடனம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து சமன் தேவி மலர் படுக்கை நடனம் ශාන්තකර්ම තුල සමන් දෙවියන් වෙනුවෙන් ජනප්‍රිය නාට්‍යයක් සඳකතුරු ජාත්‍රකය ආරාධනා කරන්නේ தேசிய நிலையத்தின் ஏற்பாட்டில் இலங்கையின் 67வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். தேசத்தில் நல்லாட்சிக்கான புதுயுகம் ஆரம்பித்துள்ளதனால் 67வது சுதந்திர தினம் விசேடமான ஒன்றென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சமாதானத்தை வலுப்படுத்தி சுபீட்சத்தை உறுதிப்படுத்துவதற்காக மக்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் புது சமூக அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகள் தேவைப்படுவதாக ஜனாதிபதி தனது சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். கருணை மற்றும் புரிந்துணர்வின் அடிப்படையிலான நல்லாட்சியே அவசியமானது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். நேசத்துக்குரிய தாய்நாட்டில் நல்லொழுக்கமான அரசியல் கலாச்சாரம் உருவாகி வருவதாக 67வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ள சுதந்திர தின செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லிச்சவி பொதுக் கொள்கையை பின்பற்றி சிறந்த மற்றும் சௌபாக்கியமான தேசத்தை கட்டியெழுப்புவது அனைவரதும் நோக்கம் என்றும் அந்த செய்தியில் தெரிவித்துள்ளார். அனைத்து இன மற்றும் மதங்களுக்கு இடையில் புரிந்துணர்வை அபிவிருத்தி செய்து கொள்வதற்காக சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்கும் இந்த தருணத்தில் அனைவரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா சுதந்திர தின செய்தியில் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு குறுகிய இன, மத அல்லது அரசியல் பேதங்களை தவிர்த்து தற்போதைய ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு அனைவரதும் ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுத்து சுதந்திரத்தை அர்த்தமுள்ளதாக்க வேண்டும் என்றும் அவர் தனது சுதந்திர தின செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணி உள்ளிட்ட வெளிநாட்டு அரச தலைவர்கள் இலங்கைக்கு வாழ்த்துச் செய்திகளை அனுப்பியுள்ளனர். இலங்கை மக்களின் மகிழ்ச்சி மற்றும் சுபீட்சத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணி தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மகாராணியார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை வரவேற்பதற்கு ஆவலாக இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையின் 67வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தமது டுவிட்டர் தளத்தில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் வாழ்த்து செய்திகளை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் வளமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துவதாகவும் பிரதமர் மோடியின் டுவிட்டர் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இம்மாத இறுதியில் இருநாட்டு உறவுகள் தொடர்பில் கலந்துரையாட இந்தியாவிற்கு செல்லவுள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து செய்தியொன்றை அனுப்பி வைத்துள்ளார். 1957ஆம் ஆண்டு சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கும் அவர் அன்று முதல் இன்று வரை இரு நாடுகளுக்கும் இடையே சுமூக உறவு நீடிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் புதியதோர் அரசாங்கம் பதவியேற்றதும் ஒரு புதிய சூழலில் தமிழ் பேசும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையிலும் தாங்களும் இந்த நாட்டின் பங்காளிகள் என்று அறிவிக்கும் வகையிலும் இந்த சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்றதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தன் தெரிவிக்கின்றார். நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆட்சி மாற்றத்தின் மூலமாக அதிகாரத்தை தற்பொழுது கைப்பற்றி இருக்கின்றவர்கள் நாட்டில் ஒரு நிரந்தரமான சமாதானம் ஏற்பட வேண்டும். சமத்துவத்தின் அடிப்படையில் வடக்கில் வாழ்கின்ற மக்களுக்கும் தெற்கில் வாழ்கின்ற மக்களுக்கும் இடையில் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும். யுத்தத்தின் போதும் யுத்தத்துக்கு பிறகும் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள் நீங்க வேண்டும். ஒரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். ஒரு அமிதமான நல்ல கருத்துக்களை கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதற்குரிய திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் நான் சொல்ல மாட்டேன். இருந்த போதிலும் கூட இவ்விதமான ஒரு முயற்சியில் நாங்கள் பங்காளிகளாக இருக்க தயார் என்பதை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. விசேஷமாக நாட்டில் வாழ்கின்ற ஏனைய மக்களுக்கும் அவ்விதமான ஒரு செய்தியை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த சுதந்திர தினத்தில் இந்த புதிய சூழலில் நான் பங்கு பெற்றுக் கொள்வது விசேஷமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு
நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் தான் இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற்றுக் கொண்டேன். நாட்டின் பல பகுதிகளிலும் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ரூபினி வரதலிங்கம் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தலைமையில் சுதந்திர தின வைபவம் இடம்பெற்றது. இதேவேளை கிளிநொச்சி பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. வவுனியா அரசாங்க அதிபர் பந்துல கரிச்சந்திர தலைமையில் மாவட்ட செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. முல்லைத்தீவில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. மன்னார் மாவட்ட செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு மாந்தோட்டம் விளையாட்டரங்கில் விளையாட்டுப் போட்டியும் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வை மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமை தாங்கியுள்ளார். ஏறாவூர் பிரதேச செயலகத்திலும் நகர சபையிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. வாழைச்சேனையிலும் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். திருகோணமலை கிண்ணியா பகுதியில் பாலர் பாடசாலை சிறார்களின் நடிப்பவனியுடன் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிண்ணியா பிரதேச சபையில் இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்தில் உள்நாட்டு போக்குவரத்து பிரதியமைச்சர் MF தௌஃபிக் கலந்து கொண்டார். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பிரதேச செயலகத்திலும் இன்று சுதந்திர தின சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றன. அட்டாளைச்சேனை பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச செயலகத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை இறக்காமம் பகுதியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிரமதான பணிகள் இடம்பெற்றதுடன் ஓட்டப்போட்டியும் நடைபெற்றது. புத்தளம் கணமூலை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற சுதந்திர தின வைபவத்தில் பாடசாலை சமூகத்தினரும் போலீசார் மற்றும் பிரதேச மக்களும் கலந்து கொண்டனர். ஹட்டன் போலீஸ் நிலையத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. அவிசாவளை எட்டையாந்தோட்டையிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 557 சிறை கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். 67வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் 557 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 540 ஆண் கைதிகளும் 17 பெண் கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 13 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் அத்தியட்சர் குறிப்பிட்டார். பொது மன்னிப்பின் கீழ் அங்கு 10 ஆண் கைதிகளும் 3 பெண் கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை வவுனியா விளக்கமல் சிறைச்சாலையில் இருந்து 7 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளால் அவர்களின் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அபராதத்தை செலுத்த முடியாதுள்ள கைதிகள் மற்றும் 75 வயதுக்கு மேற்பட்ட கைதிகளை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்புக்கு அமைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இதேவேளை பரிசுத்த பாப்பரசரின் வருகையின் போது கைதிகள் 618 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்தார். அரசாங்கத்துடன் சேர்ந்து கொண்டால் அமைச்சு பதவியும் 5 கோடி ரூபாய் பணமும் வழங்குவதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தன்னிடம் கூறியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பி அரியநேத்திரன் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை கூறினார். 2010 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற அந்த தேர்தலிலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் சில வேளை நாங்கள் 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாது. 14 பாராளுமன்ற உறுப்பினரில் ஒருவர் அரசாங்கத்துடன் சேர்ந்த வரலாறு இருக்கின்றது. ஆறு விஜயசேனா அவர்கள். அவர் சேர்ந்த அண்டே என்னிடம் அப்பொழுது விளையாட்டு அமைச்சராக இருந்த
மைந்தானந்த அலுகமை அவர்கள் என்னை அழைத்திருந்தார். நாங்கள் இருக்கும்போது அவர் கை மூலமாக கை காட்டியிருந்தார் என்னை வருமாறு. நான் அங்கால் அவர் சென்றபோது என்னிடம் கூறியிருந்தார், அவர் மாறுறதுக்கு சரியாக அரை மணி நேரத்துக்கு முன்பு உடனடியாக நீங்கள் எங்கள் அரசாங்கத்தில் சேருங்கள், உங்களுக்கு 5 கோடி ரூபாயும் ஒரு அமைச்சர் பதவியும் கொழும்பில் ஒரு வீடும் தருகின்றோம் என்று கூறியிருந்தார். அப்பொழுது நான் அந்த மைந்தானந்த அலுகமை அவர்களிடம் தெளிவாக கூறியிருந்தேன், நாங்கள் கொள்கை ரீதியாக எமது மக்களுக்கான அடிப்படை உரிமைக்காக இந்த பாராளுமன்றத்துக்கு நான் வந்திருக்கின்றேன். நான் பணத்துக்கோ அல்லது கோடிக்கோ ஆசைப்பட்டவன் அல்ல. லங்காவே அபராத நீதி அனுவ இலங்கை தண்டனை சட்டத்தின்படி லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் பெறுவதும் குற்றமாகும். லஞ்சம் வழங்குவது அல்லது அதற்கான முயற்சி தொடர்பில் தெளிவான விளக்கம் இருப்பின் அது குறித்து சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று கடந்த காலங்களில் அமைச்சர்கள் அதிக அளவில் பணம் பெற்றுக் கொண்டுள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. எந்த அடிப்படையில் அவர்கள் பணம் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என்பது எமக்கு தெளிவில்லை. எனவே அது குறித்து விசாரணைகள் இடம்பெற வேண்டும். எனினும் தெளிவாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். கடந்த அரசாங்கத்தில் ஊழல்மிகு பல அமைச்சர்கள் இருந்தனர். எனவே அடுத்த தேர்தலின் போது கட்சிகள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என்பதே எமது கருத்தாகும். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசியல் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று இந்தியாவில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஆசிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ ஸ்ரீரங்கா கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்த இந்த சந்திப்பில் அந்த நாட்டு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா உத்தரகாண்ட் முதலமைச்சர் ஹரிஸ் ராவத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்விற்கு ஆசிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவிற்கு மாத்திரமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வலய நாடுகளின் பல்வேறு விடயங்கள் மற்றும் அரசியல் நிலைமைகள், அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்குமான உறவுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வர்த்தக முக்கியஸ்தர்களுடனான சந்திப்பு இடம்பெற்றுள்ளதோடு இலங்கையிலும் வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உயர்நிலை பள்ளிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜயம் செய்துள்ளதோடு அங்குள்ள அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கல்வி கற்ற தூன் பாடசாலைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயம் செய்துள்ளார். நாட்டில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தொடர்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. விமான நிலையத்தில் நேற்று தமிழ் இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டமை அதற்கு சிறந்த உதாரணம் என கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பி அரியநேத்திரன் தெரிவித்தார். 2009 மே 19 அந்த போராட்டத்தை ஒடுக்கியதற்கு பிற்பாடு அல்லது அந்த போர் மௌனித்ததற்கு பிற்பாடு அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தெளிவாக கூறியது, இப்பொழுது உங்களுக்கு சமாதானம் வந்துவிட்டது என்று. தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் சுதந்திரமாக ஒரு கூட்டம் நடத்த முடியாத சூழ்நிலை என்று இவ்வாறான ஒரு அடக்குமுறையில் தான் நாங்கள் இந்த 5 வருடங்களும் காலத்தை கடாத்தி இருந்தோம். ஆனால் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. எவ்வாறென்றால் மழை பெய்தாலும் தூவானம் இன்னும் போகவில்லை என்ற நிலைத்தான் நாங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பூரணமாக நடமாட முடியாது. இன்று கூட கொக்கட்டிச்சோலை 9ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த தாமோதரம் பாஸ்கரன் என்கின்ற பொடியன் துபாயிலே இருந்து இன்று காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு வந்திருக்கின்றான். அவனை அங்கிருக்கின்ற புலனாய்வாளர்கள் தடுத்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். தடுத்து நிறுத்தியதற்கு பிற்பாடு அங்கிருந்து கொக்கட்டிச்சோலையிலே இருக்கின்ற புலனாய்வு பகுதிக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரின் வீட்டில் சென்று விசாரணை செய்து அறிக்கை தருமாறு கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது அங்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. அவன் அரசடித்தீவை சேர்ந்தவன், திருமணம் முடித்திருக்கின்றது கொக்கட்டிச்சோலை 9ஆம் வட்டாரத்தில். அவரின் தாயில் இப்பொழுது விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சமாதானம் வந்துவிட்டது அல்லது ஆட்சி மாறிவிட்டது என்று சொன்னாலும் கூட தமிழ் மக்களுக்கான கெடுபிடி இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அரசியல் தீர்வுக்கு முன்னர் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவிக்கின்றார். கிளிநொச்சி கந்தபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கிளிநொச்சி கந்தபுரம் பகுதியில் நடைபெற்ற புதிர் பொங்கல் நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
கந்தபுரம் கரும்புத்தோட்டம் பிள்ளையார் ஆலயத்திலிருந்து சமய நிகழ்வுகளுடன் பாரம்பரிய முறையில் வடமாகாண விவசாய அமைச்சர் ஐங்கரநேசனால் இதன்போது புதிர் நெல் எடுத்து வரப்பட்டது. நாங்கள் இந்த புதிய ஆட்சி தொடர்வதற்கு முன்னர் முக்கிய தலைவரத்திலே சொன்னது என்ன? எங்களுடைய நிலம், எந்த நிலத்திலிருந்து எங்கள் மக்கள் வெளியே அனுப்பப்பட்டார்களோ, அகதிகளாக்கப்பட்டார்களோ, அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க வேண்டும், குடியேற்றுங்கள். அப்பொழுது ராணுவத்தினுடைய கையிலே இருக்கிற நிலங்களில் இருந்து அவர்கள் வெளியேறித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், மன்னிப்பளிக்கப்பட வேண்டும். காணாமல் போனவர்களுக்கு இந்த அரசாங்கம் விடை கொடுக்க வேண்டும். கண்ணீர் விட்ட தாய்மாருக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். எங்களுடைய பெண்களுக்கு எங்கள் மண்ணிலே பாதுகாப்பு வேண்டும். இவைதான் ஒரு அரசியல் தீர்வுக்கு முன்னர் கிடைக்க வேண்டிய உடனடி பிரச்சனைகளாக அடையாளம் காணப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுக்குமே மக்கள் ஆதரவு மற்றும் இன விகிதாசார செறிவின் அடிப்படையில் முதலமைச்சர் பதவியை பகிர்ந்து கொள்வதற்கான தகுதி இருப்பதால் 2.5 வருட பதவிக்காலத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பஷீர் ஷேகுதாவுத் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தன் ஆகியோருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாண சபையின் எஞ்சியுள்ள 2.5 வருட ஆட்சிக் காலத்தை 2ஆக வகுத்து முதலமைச்சர் பதவியை 2 கட்சிகளுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என பஷீர் ஷேகுதாவுத்தின் கையொப்பத்துடன் விடுக்கப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எஞ்சியுள்ள 2.5 வருட காலத்தை முதல் 1 வருடம் மற்றும் 1.5 வருடம் என 2ஆக வகுக்க வேண்டும் என அவர் யோசனை முன்வைத்துள்ளார். முதல் 1 வருட பதவிக்காலத்தை வகிக்க விரும்பும் கட்சி முதலிலும், 1.5 வருட பதவிக்காலத்தை வகிக்க விரும்பும் கட்சி 2ஆவதாகவும் முதலமைச்சர் பதவியை பகிர்ந்து 2 சமூகங்களுக்கும் இடையிலான சுமூக நிலையை ஏற்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என பஷீர் ஷேகுதாவுத் அந்த கடிதத்தின் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் புரிந்துணர்வுடன் கூடிய உடன்பாடு எட்டப்படும் பட்சத்தில் அதுவே அடுத்த கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து போட்டியிடுவதற்கான ஒரு முன்னோடி நடவடிக்கையாக அமையும் என நம்புவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். திறமையானவர்களுக்கும் தகுதியானவர்களுக்கும் கடந்த காலங்களில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் பாரூக் தெரிவித்தார். வவுனியா 3 முறிப்பு பிரதேசத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அதாவது பதவிகளை வழங்கும் பொழுது அல்லது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கும் பொழுது கட்சி பேதங்களை பார்த்தார்கள். திறமைக்கும் அதற்கு பொருத்தமானவர்களுக்கும் கடந்த காலத்தில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை. அதே போன்று இங்கு மக்களுக்கான ஏனைய பயனாளிகளை தெரிவு செய்யும் பொழுது, பயன் திட்டங்களை இந்த கிராமத்திற்கு கொண்டு வரும் பொழுது, ஏனைய விவசாய திட்டமாக இருக்கலாம் அல்லது ஏனைய மானியங்களாக இருக்கலாம், இந்த கிராமங்களுக்கு வரும் பொழுது இங்கு கட்சி சார்பானவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய இந்த 67வது சுதந்திர தின நாளில் ஒரு நல்ல செய்தியை சொல்ல காத்திருக்கின்றோம். இதற்கு பிறகு இந்த வன்னி மாவட்டத்தில் பதவிகள் வழங்கப்படும் பொழுது, அதே போன்று நியமனங்கள் வழங்கப்படும் பொழுது, அதே போன்று பயனாளிகள் தெரிவு செய்யப்படும் பொழுது, அதே போன்று மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படும் பொழுது நிச்சயமாக இங்கு எந்த பேதமும் முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார். கச்சதீவு திருவிழாவுக்கு இந்தியாவில் வாழும் இலங்கை அகதிகளுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சதீவு திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக ராமநாதபுரம் பிராந்திய போக்குவரத்து அதிகாரி ராம் பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கை இந்திய மக்களின் நல்லுறவை எடுத்துக்காட்டும் கச்சத்தீவு திருவிழா இந்த மாதம் 28ஆம் தேதியும் மார்ச் மாதம் 1ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. கச்சத்தீவு திருவிழாவின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இந்த கலந்துரையாடலில் கரையோர காவல்துறையினர், கடற்படை அதிகாரிகள், மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளும் மீனவர்களும் கலந்து கொண்டனர். திருவிழாவுக்கு செல்வதற்கு பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு முன் அனுமதி பெறப்பட வேண்டும் என்பதோடு இலங்கை அகதிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஹொரணை அக்ருவாத்தோட்டை வேரவத்த பிரதேசத்தில் நேற்று காணாமல் போயிருந்த சிறுமி இன்று சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமியின் வீட்டிற்கு அருகாமையில் ஓடும் களுக்கங்கையில் இருந்து சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. පොලිස් බල්ලා මෙතන දෙපාරක් තුන් පාරක්
போலீஸ் மோப்பனாய் 2-3 தடவைகள் இந்த இடத்தில் அங்கும் இங்கும் சென்றது. எனவே சிறுமி ஆற்றில் விழுந்திருப்பாரா என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டது. அதன் பின்னர் மோப்பனாய் வீதி வரை சென்றது. எனவே சிறுமியை யாராவது தூக்கி சென்றிருப்பார்களா என்றும் நாம் சிந்தித்தோம். නැවතුනහම අපි හිතුවා කවුරු හරි දරුවා උස්සන් ගිහිල්ලා එතනින් යාට වාහනයක දාගෙන ගියා කියලා. ඔය දෙකේ තමයි අපිට තිබ්බේ. அதன் பின்னர் இமேசா தேவிமணி என்ற சிறுமியை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். இன்று காலையும் கடற்படையினர் கழுகங்கையில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். காலை 10 மணி அளவில் கழுகங்கையிலிருந்து சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இமேஷா தேவிமணி என்ற இந்த சிறுமி குடும்பத்தின் 2வது பிள்ளையாவார். ராகம பட்டுவத்த பகுதியில் கேப் வண்டியொன்று ரயிலுடன் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் அதே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 2 பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். கந்தானையிலிருந்து ராகம நோக்கி சென்ற கேப் வண்டி வவுனியாவை நோக்கி சென்ற ரஜரட்ட ரெஜின ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானது. பட்டுவத்த ரயில் நிலையத்திற்கு அருகில் காணப்படுகின்ற ரயில் கடவையில் இன்று இந்த விபத்து இடம்பெற்றது. சமிக்ஞை போடப்பட்டிருந்தது. வாகனம் சற்று முன்னோக்கி நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் ரயில் வருவதைக் கண்டு குழப்பத்தில் முன்னோக்கி சென்றது. நீர்கொழும்பு பிரதேசத்தில் வசித்த தந்தை, 2 புதல்வர்கள் மற்றும் மகள் என 4 இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் 51, 19, 14 மற்றும் 21 ஆகிய வயதுகளை உடையவர்கள். விபத்தில் காயங்களுக்குள்ளான 41 வயதான தாய் மற்றும் 11 வயதான மற்றும் ஒரு மகள் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவசர சிகிச்சை பிரிவில் குறித்த விபத்தில் காயமடைந்துள்ள 11 வயதான சிறுமி சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். 45 நிமிடம் தாமதமாகிய நிலையில் மீண்டும் ரஜரட்ட ரெஜின வவுனியாவை நோக்கி சென்றதாக ரயில் கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. சமிங்கை விளக்கு மாத்திரம் காணப்படும் இந்த ரயில் கடவையில் கடந்த வாரத்திலும் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பல சந்தர்ப்பங்களில் இந்த ரயில் கடவையில் விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. மறுபக்கத்திலிருந்து வரும் ரயிலை காண முடியாத பிரச்சினை காணப்படுகின்றது. கடந்த வாரமும் விபத்து ஒன்று ஏற்பட்டது. இன்று 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ரயில் கடவைக்கு கேட் ஒன்று அவசியமாகின்றது. வத்தளை பிரதேச சபையில் அண்மையில் இடம்பெற்ற அமைதியின்மையுடன் தொடர்புடைய மற்றும் ஒருவரை கைது செய்வதற்காக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 30ஆம் தேதி வத்தளை பிரதேச சபைக்குள் நுழைந்த சிலர் அக்ராசனத்தில் அமர்ந்திருந்த தலைவர் தியாகரத்ன அல்விஸை வெளியேற்ற முயற்சித்தனர். இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டதுடன் பின்னர் தன்னை தாக்கியதாக தலைவர் முறைப்பாடு செய்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய சிலரில் சுமித்குமார் எனப்படும் ருவன் நிலூக நிரோஷன், ஹர்ஷ பிரசாத் சில்வா, சாமர் எரிக் பெரேரா, சந்தன சிசிரகுமார, விமல் பிரசன்ன, ஆசிரியர் ரொட்ரிகோ, ரோய்ஸ் பெனோ பெர்னாண்டோ மற்றும் நிலூக நிரோஷன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் இது தொடர்பிலான வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை வத்தளை சம்பவத்தை மையப்படுத்தி அமைச்சர் ஜோன் அமர்துங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா கடந்த 2ஆம் தேதி பார்லிமெண்டத்தில் தெரிவித்தார். தாய்வானின் டிரான்ஏஷியா விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. விமானம் விபத்திற்குள்ளான சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியில் பயணித்த கார் ஒன்றிலிருந்து பதிவு செய்யப்பட்ட காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த விமானத்தில் 31 சீன சுற்றுலா பிரயாணிகள் உட்பட 58 பேர் பயணித்துள்ளதாக தாய்வான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாய்வான் தலைநகர் தைப்பேயில் இருந்து புறப்பட்ட குறித்த விமானம் சிறிது நேரத்தில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் விமான இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளமை குறித்து விமானி இறுதியாக தகவல் தெரிவித்ததாக விமான நிறுவன அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த விமானத்தில் பயணித்த பலர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை மீட்கும் நடவடிக்கையை மீட்பு பணியாளர்கள் முன்னெடுத்துள்ளனர். குறித்த விமான சேவை நிறுவனத்தின் விமானம் ஒன்று கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சீரற்ற வானிலை காரணமாக விபத்திற்குள்ளானதில் 48 பேர் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தொடர்வது விளையாட்டுச் செய்தி. கடந்த சில வருடங்களில் டெஸ்ட் மற்றும் சர்வதேச ஒருநாள் அரங்கில் குமார் சங்கக்கார போன்று ஆற்றலை வெளிப்படுத்திய துடுப்பாட்ட வீரர் ஒருவரை தாம் இதுவரை பார்க்கவில்லை என மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் அணித்தலைவர் சர் விவியன் ரிச்சர்ட்ஸ் கூறுகின்றார். சர் விவியன் ரிச்சர்ட்ஸ் 1975 மற்றும் 1979 ஆண்டுகளில் கிரிக்கெட் உலக சாம்பியன் மகுடத்தை சூடிய மேற்கிந்திய தீவுகள் அணியின் முக்கிய வீரர் ஆவார். உலகக்கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் 23 போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 1987 ஆண்டு கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற்றார். இம்முறை உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் தமக்கு பிடித்த 10 வீரர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அந்த வீரர்களில் இலங்கையின் குமார் சங்கக்காரவுக்கு விசேட இடம் கிடைத்துள்ளது. கடந்த சில வருடங்களில் டெஸ்ட் மற்றும் சர்வதேச ஒருநாள் அரங்கில் குமார் சங்கக்கார போன்று திறமையை வெளிப்படுத்திய ஒரு துடுப்பாட்ட வீரரை தாம் பார்க்கவில்லை என்று சர் விவியன் ரிச்சர்ட்ஸ் கூறுகிறார். சங்கக்காரவின் அதீத ஆற்றல் மற்றும் அவருக்கு இருக்கும் உலகக்கிண்ண அனுபவம் என்பன இம்முறை தொடரில் இலங்கை அணிக்கு சாதகமாக அமையும் என்றும் சர் விவியன் ரிச்சர்ட்ஸ் சுட்டிக்காட்டுகிறார். இந்தியாவின் விராட் கோலி, பாகிஸ்தானின் மொஹமட் இர்பான், மேற்கிந்திய தீவுகளின் கிறிஸ் கெயில், ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித், கிளென் மேக்ஸ்வெல், தென்னாப்பிரிக்காவின் ஏபி டிவிலியர்ஸ், டேல் ஸ்டெயின் மற்றும் நியூசிலாந்தின் பிரெண்டன் மெக்கலம் ஆகியோர் சர் விவியன் ரிச்சர்ட்ஸின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தியை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.